ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க Unpack 360 சேனல். இன்றைக்கி நம்ம ரியல்மி X7, அதாவது இந்தியாவில் லான்ச் ஆன ரியல்மி X7 5G ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரீட்டைல் யூனிட். இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். வழக்கம் போல் எல்லா ரியல்மி பாக்ஸஸையும் வர மாதிரி நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் ரியல்மி X7 பிராண்டிங், அப்புறம் 5Gன்றது போல்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோனோட ஹைலைட்டே அதான். சைடில் ரியல்மி பிராண்டிங் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரியல்மி X7ஓட ஹைலைட்டட் ஸ்பெக்ஸ், MediaTek Dimensity 800U ப்ராசஸர், 50 வாட்டுக்கான சூப்பர் டாட் சார்ஜர், பின்னாடி ஒரு AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா, Android 11ஓட வேறு வருது. சைட்லேயும் ரியல்மி X7 பிராண்டிங் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு 6GB and 128GB வேரியன்ட் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சார் வேல்யூ. ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.917, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.561 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் கார்டு மாதிரி ரியல்மி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ்டி எக்ஸ்ட்ரானரி ஸ்பீடுன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய பேப்பர் ஒர்க்ஸ், அதாவது வாரண்டி கார்டு அந்த மாதிரி மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம ரியல்மி X7 ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிரே கலர் ஃபோன், பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது. எனக்கு கேமரா செட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமரா செட்டப் பார்க்க கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு பின்னாடி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாக்ஸு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கான ஒரு டிபியூ கேஸ், அதுவும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ரியல்மி. அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் டாட் சார்ஜர், 50 வாட்டுக்கான சூப்பர் டாட் சார்ஜரையும் அவங்க உங்களுக்கு பாக்ஸ்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைப் சி கேபிள், அதாவது டைப் சி கேபிள் வந்து சார்ஜிங் கேபிள், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தம்ஸ் அப் ரியல்மி. இதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோனுக்கு வந்து 3.5mm ஜாக் கிடையாது. ஸோ நீங்கள் டைப் சி கனெக்டர் யூஸ் பண்ணி தான் பாட்டு கேட்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நல்லாவே 100 out of 100 அப்படி கொடுக்கலாம் தான் சொல்லணும். இதெல்லாம் தான் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருந்தாங்க. இது உங்களுக்கான ஒரு ஓவர்வியூ, பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. நான் போய் இப்போ இந்த ஃபோனை பூட் பண்ண போகிறேன். நான் இந்த ஃபோனை பூட் பண்ணி செட்டப்பை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக. நான் அன்பாக்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் இந்த ஃபோனுக்கு அப்புறம் வரலான்ட்டு. இந்த ஸ்பேஸ் கிரே ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவ். 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க பின்னாடி, 64 அப்புறம் 8 அப்புறம் வந்து ஒரு மேக்ரோ லென்ஸ், ஒரு எல்இடி ஃப்ளாஷ். கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பவர் பட்டன், ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும். மேலே வந்து செகண்டரி மைக், உங்களுக்கு செகண்டரி நாய்ஸஸ் வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன், வால்யூமை கண்ட்ரோல் பண்ண. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சியோட போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பீக்கருக்கு, ஒரு பிரைமரி மைக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர், அதாவது சிம் போடுறதுக்கான ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் ஓவர்வியூ. 3.5mm ஜாக் இதில் இல்லை. இது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க AMOLED டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை உள்ளேயே கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் டிஸ்பிளேயோட எம்பெட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கவும் சும்மா அட்டகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். செம்ம ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே. அது பார்க்கும்போதே இந்த ஸ்மூத்னஸ், AMOLED டிஸ்பிளே இந்த டார்க்காக பின்னாடி வச்சுருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து டிஸ்பிளேக்கு 10 out of 10 தான் கொடுப்பேன். என்னதான் டிஸ்பிளே சூப்பராக இருந்தாலும் மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு சவுண்டு ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்காக ஒரு மியூசிக் சாம்பிள் இதோ. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த கேமரா செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது மற்ற ஸ்டைலோட கம்பேர் பண்ணும்போது. ஸ்டைல் மட்டும் முக்கியம் இல்லை, பெர்ஃபார்மன்ஸும் முக்கியம் தானே. ஸோ இதோட சாம்பிள்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிளில் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நடந்துட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஆடியோவும் அதே தான், எக்ஸ்டர்னல் மைக்லாம் இல்லை, நார்மல் மைக் தான். இன்டர்னல் மைக்லேயே தான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்காக ஷேக் பண்ணிலாம் எடுத்திருக்கேன். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியல்மி எக்ஸ்7 வந்து ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ரெக்கார்டிங் தான். இது வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் இருந்தாலும் நான் 1080p ரெக்கார்டிங் தான் பண்ணியிருக்கேன். சவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் தான், அதில் இருக்கிற மைக் தான் உங்களுக்கு வந்து அது ஆடியோ கேப்சர் பண்ணுது. நாங்கள் அது எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த ஃபோனோட ஓனர். இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்7 தான் வச்சுருந்தார். சரி, வீடு பக்கத்தில் தான் இருந்தார். அவர் சொல்லிட்டு இருந்தார், சரி ஒரு ரிவ்யூ என்ன பண்ணுறீங்களா அப்படின்னு. சரி, நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொன்னேன். சரி, இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபோன் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த 50W சார்ஜிங் எப்படி இருக்குது? டக்குன்னு சார்ஜ் ஆகிடுது ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே. 30 மினிட்ஸ் சொல்ல முடியாது, 0 to 100 ஒரு 1 hour சொல்லலாம். 1 hour ஆகுதா? ஆமாம், 1 hour ஆகுது. சரி, ஃபுல் ரிவ்யூவில் எல்லாம் கேட்போம். அவர் நிறைய விஷயம் சொல்கிறாரு. ஃபுல் ரிவ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ரிவ்யூ வரும். இன்னும் 10 daysக்குள்ளே உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்துடும். சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, ரியல்மி எக்ஸ்7 சப்ஸ்கிரைபர் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ரியல்மி எக்ஸ்7 பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை ரியல்மி எக்ஸ்7 இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின்ஸ், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸை போடுங்க. எல்லாத்துக்கான டவுட்டையும் நான் ரிவ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதான் இந்த எண்ட் ஆஃப் அன்பாக்சிங் வீடியோ. இந்த அன்பாக்சிங் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ரியல்மி எக்ஸ்7 எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரியல்மி எக்ஸ்7 வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராக்கி. டாடா, பபாய்.